வணக்கம் நண்பா. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் கிட்டேயோ இல்லை ஒரு நம்மளோட ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்டேயோ அவங்க கிட்ட போய் எங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு ஸ்டடி பிளானையும் வாங்கிட்டு அந்த ஸ்டடி பிளானை வச்சு தான்டா நம்ம பப்ளிக் எக்ஸாமில் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் இல்லை 600 அவுட் ஆஃப் 600 மார்க் எடுக்க போகிறோம்னு நினச்சி அந்த ஷெடியூலை ஒரு மேபி உங்கள் வீட்டு செவத்துல ஒட்டி இனிமே டெய்லி இந்த ஸ்டடி பிளானை தான்டா நான் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டே 1 வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. டே 2 வேற லெவலில் பண்ணுவீங்க. ஆனால் டே 3 டே 4 டே 5ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாள் அதுக்கப்புறமா அதை கம்ப்ளீட்டாக மறந்துருக்கீங்க. நீங்கள் மறந்துருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. பட் நான் கம்ப்ளீட்டாக மறந்துருக்கேன். நான் ஆனஸ்டாகவே சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் 90% ஆஃப் த பேர் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் உங்களுக்கும் நடந்துச்சா? அப்படி நடந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சரி, ஓகே, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்படி பார்க்குற பட்சத்தில் நம்ம எல்லாருமே ஒரு திங்கை மிஸ் பண்ணிட்டோம். அந்த திங் நம்மளோட ஸ்டடி பிளானில் இருந்திருந்தா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சரி, ஓகே, பட் நான் என்ன பண்ணேன், அந்த திங்கை யோசித்தேன். அந்த திங் என்னன்றதை கண்டுபிடிச்சி அது என்னோட ஸ்டடி பிளானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னால் ஸ்டடி பிளானை பக்காவாக ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. என்ன ப்ரோ அந்த திங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இன்னைக்கான வீடியோ. சரி, ஓகே, வெயிட். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கேட்பீங்க, நான் ஏன் ஒன்றை நம்பணும்? நீ சொல்கிற ஸ்டடி பிளானை நீ சொல்கிற திங் இருந்தால் தான் என்னோட ஸ்டடி பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு கேட்குறவங்களுக்கு இப்போ நான் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட பேர் கிரீஷ் ராகவ். நான் 10th 11th 12th மூணுமே ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் முடித்தேன். ஸோ நான் 3 வருஷமே பப்ளிக் எழுதினேன். ஸோ கரண்ட்டாக நான் இப்போ 2026 12th பப்ளிக் முடிச்சிருக்கேன். ஸோ என்னோட 10th மார்க் 500க்கு 495, அதாவது 99%. 11th 584, 600க்கு அண்ட் 12th இப்போ ரிசல்ட் வெயிட்டிங். இப்போ நம்புவீங்களே, எவிடன்ஸ் போதுமா? ரைட்டு, ஓகே, சரி, ஓகே. So this is episode 1 of the From Average to Topper series. So போகலாமா? நான் உங்க கிரீஷ், இது உங்கள் GI Mindset சேனல். சரி, மற்ற சேனல் மாதிரி ரொம்ப கதையெல்லாம் எடுக்காம டைரக்டா கான்செப்டுக்கு வந்துடுறேன். ஒரே திங் தான்டா, நீ யூஸ் பண்ண ஸ்டடி பிளான் கரெக்ட், நீ அதை ஃபாலோ பண்ணுற மெத்தடு எல்லாமே பர்ஃபெக்ட். ஒரே ஒரு திங்கை தவிர்த்து அந்த ஸ்டடி பிளான் உன்னோடதான் இருக்கணும். நான் சொன்ன உடனே உங்களுக்கே பெருமூச்சு வந்திருக்கும்ல, எனக்கும் அதே தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் திங், என்னால் ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ண முடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நானே பண்ண மாட்டேன்னா நான் ஏன் மற்றவங்க கேட்கணும்? அப்படின்னா ஒரு ஸ்டடி பிளான் எப்படி போடணுன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன், அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். பட் எதுக்கு நம்ம எல்லாருமே இன்னொருத்தங்கிட்ட ஸ்டடி பிளான் கேட்குறோம்? சிம்பிள். ஃபர்ஸ்ட் திங், நமக்கு அதை பற்றி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது, எப்படி படிக்கணும்னு தெரியாது. அதே சமயத்தில் மற்ற யூடியூப் சேனல்ஸோ இல்லை டீச்சர்ஸோ இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் எத்தனை செட்டு நடத்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இப்படி தான் ஸ்டடி பிளான் கொடுக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும், அவங்க கொடுப்பாங்க. பட் யாராவது ஒருத்தர் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆள் ஒரு ஸ்டடி பிளானை உங்களுக்கு கொடுக்குறாங்க, பட் எல்லாருமே ஒரே மாதிரியா படிப்போம்? கிடையாதுல்ல. ஒரு சில பேர் வேகமாக படிப்பாங்க, ஒரு சில பேர் ஸ்லோவாக படிப்பாங்க, ஒரு சில பேருக்கு வித்தியாசமாக படிப்பாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கேட்டகரி இருக்கு. எப்படி அத்தனை பேருக்கு ஒரே ஸ்டடி பிளான் பார்த்தோம்? ஸோ ரியாலிட்டி எந்த யூடியூப் சேனலில் கொடுக்குறதோ இல்லை உங்கள் ஸ்கூலில் கொடுக்குற ஸ்டடி பிளானையும் இது பியூர்லி என்னோட அட்வைஸ் தான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணாதீங்க. த பிளான் இஸ், நீங்கள் ஒரு ஸ்டடி பிளானை கிரியேட் பண்ணி அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணணும். சரி, ஓகே ப்ரோ, நானே ஒரு ஸ்டடி பிளானை கிரியேட் பண்ணுறேனே வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்டடி பிளானை எப்படி தான் கிரியேட் பண்ணுறது அதையும் தான் யாரும் சொல்ல மாட்டாங்களே. அப்படின்னா இந்த வீடியோ நான் 12th தான் எடுக்கிறேன். ஸோ 12th பேஸில் எப்படி ஒரு ஸ்டடி பிளானை எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நான் பேசுகிறேன். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 இருக்கா? ரைட்டு, சூப்பர். கட் ஆஃப் 200 அவுட் ஆஃப் 200 வாங்கணும். ஃபர்ஸ்ட் திங், பேசிக்ஸ் தரவா இருக்கியான்னு பாரு. பேசிக்ஸ் தரவா இல்லைன்னா அதை ஃபர்ஸ்ட் தரவு பண்ணு, அதுக்கடுத்து ஸ்டடி பிளானை பற்றி யோசிக்கலாம். உங்களுக்கு பேசிக்ஸ் வீடியோஸ் யூடியூப் சேனல்ஸில் நிறைய இருக்குது, அங்கேயே ரெஃபர் பண்ணலாம். மேபி என்னோட சேனலில் உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே என்னோட கமெண்ட் செக்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப் இருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதில் என்னோட பேசிக்ஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ரைட், சூப்பர். முதல் விஷயம். இப்போ ரெண்டாவது திங், ஸோ பேசிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் எதை படிக்க போகிறீங்கன்றதை முடிவு பண்ணணும். அதாவது இது வரைக்கும் தான் நான் இந்த ஷெடியூல் பண்ண போகிறேன் அப்படின்றத முடிவு பண்ணணும். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண இப்போ கரண்ட்டாக நம்ம இருக்கிறது ஏப்ரல்
இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கிறது April 20, 2026. ஸோ கரண்ட்டாக இப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்னவா வரும்? ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் வரும், அடுத்து குவார்டர்லி வரும், செகண்ட் மிட் டர்ம் வரும், ஹாஃப் இயர்லி வரும், அப்புறம் ரிவிஷன் எக்ஸாம் வரும். ஸோ கணக்குப்படி இந்த லீவ் நாளில் நீங்கள் படிக்க வேண்டிய சிம்பிளாக என்னதுன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷன்ஸை ஒரு 80 to 85% முடிக்கிறது தான் உங்களோட ஷெடியூலாக இருக்கணும். ப்ரோ, நான் மேபி ஜூன் மந்த்தில் இந்த ஸ்டடி பிளானை நான் பார்க்கலாம், இந்த வீடியோ நான் பார்த்தேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் சேம் லாஜிக் தான். அஸ் லாங் அஸ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வர வரைக்கும் உங்களோட ஷெடியூல் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷனை முடிக்கிறதா தான் இருக்கணும். ஸோ சிம்பிள், ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷன், ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் நீங்கள் முடிக்கிறீங்களா, முடிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷனை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். அதை விட அதிகமாக படித்தா அது பிரச்சனை இல்லை, பட் கம்மியாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷனை முடிச்சிரு. அப்போ அதுக்கடுத்து குவார்டர்லி வரப்ப குவார்டர்லி போர்ஷனை முடிக்க ட்ரை பண்ணு, முடிச்சிடணும் அந்த லீவுக்குள்ள. அடுத்து அதே தான் செகண்ட் மிட் டர்ம் இது. ஸோ இப்போ என்ன போர்ஷன் ஆரம்பிக்கணும்? நெக்ஸ்ட் உனக்கு வரக்கூடிய எக்ஸாமோட போர்ஷனை நீ இந்த ஸ்டடி பிளான்ல கம்ப்ளீட் பண்ண போற. அதை தாண்டி பெருசா ஹோல் இயருக்கு ஒரே ஸ்டடி பிளான் வேஸ்ட். நீ ஆஃப் இயர்லி போர்ஷன் வரைக்கும் படிக்கிறத ஒரே ஸ்டடி பிளான் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? எவ்வளவு முடிக்கணும் சொல்லிட்டேன். ரெண்டாவது, ஒரு நாளைக்கு எவ்வளவு போர்ஷன் முடிச்சா நான் சேஃப் அப்படின்னு கேட்பீங்களா? ஃபர்ஸ்ட் திங், எல்லாருக்குமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்பீட்ல படிப்போம், ஒவ்வொரு விதமா படிப்போம். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தான் தெரியும் உங்களால எத்தனை கொஸ்டின் ஒரு நாளைக்கு படிக்க முடியும். பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, எந்த அளவுக்கு உங்களால ஒரு ஷெடியூலை ஈஸி ஆக்க முடியுமோ, கொஸ்டின்ஸ் கம்மியா படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் படி. நான் சொல்றது ஃபர்ஸ்ட். ஸோ ஷெடியூல் வந்து எந்த அளவுக்கு கம்மியா படிக்க முடியுமோ படிங்க. ஒன்ஸ் அதையே ஒரு வாரத்துக்கு நீங்க ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பழகிடும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு கொஸ்டினா இன்க்ரீஸ் பண்ணும். அதை தவிர்த்து ஆரம்பத்திலேயே நான் வந்து ஒரே நாள் ஒரு லெசன், 2 லெசன், இல்லை ஒரே வாரத்தில் நான் 3 லெசன் முடிக்க போறேன்னு பண்ணீங்கன்னா, இந்த மோட்டிவேஷன் சொல்றாங்களே, எனக்கு இல்லவே இல்லைன்னா எப்படி வரும்? இந்த மாதிரி ஒரே வாரத்தில் 2 வாரத்தில் நீ வந்து ஒரு லெசன் 2 லெசன் கம்ப்ளீட்டா முடிக்கணும்னு நினைச்சா மோட்டிவேஷன் சத்தியமா வராது. மோட்டிவேஷன் எப்போ உனக்குள்ள வரும்னா, எப்ப நீ அந்த போர்ஷன்ஸ் உனக்கு படிக்கிறது இருக்கு பத்தியா, ஈஸியா உன் பிரெயின் ஃபீல் பண்ணுதோ அப்பதான் உனக்கு மோட்டிவேஷன் வரும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணது. ஸோ மோட்டிவேஷன்றது எந்த அளவுக்கு உன்னால ஒரு நாளைக்கு கொஸ்டின்ஸ் கம்மியா படிக்க முடியுமோ ஸ்டார்டிங் லெவல் அவ்வளோ படி. அதுக்கப்புறமா வாரம் ஒரு கொஸ்டினா இன்க்ரீஸ் பண்ணு. சூப்பரா? ஸோ எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு நான் படிக்கணும்னு சொல்லிட்டேன், எவ்வளோ போர்ஷன்ஸ் முடிக்கணும்ட்டு சொல்லிட்டேன். அட் த சேம் டைம் நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோ, எக்காந்து கொண்டோ உன்னோட ஷெடியூல் வந்து ஒரு நாளைக்கு, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பெருசா 10-20 கொஸ்டின் நான் இன்னைக்கே முடிக்க போறேன்னு நினைச்சேன்னா, மொதல் கொஸ்டின் தைரியமா நீ முடிச்சிட்டேனே வச்சுக்கோயேன், 2வது கொஸ்டின் பாக்குறப்ப டைமை பார்ப்பேன், இன்னும் 10 மணி நேரம், இன்னும் நான் 10 மணி வரைக்கும் படிக்கணுமான்னு பார்ப்பேன். அதே விஷயத்த நீ இன்னைக்கு 3 இல்லை 4 கொஸ்டினோ தான் படிக்க போறேன்னு வச்சுக்கோயேன், இன்னொரு 3 கொஸ்டின் தானே, டக்குன்னு படிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினைப்பேன். கரெக்டா இல்லையா? அதுதான் வேணும். ஸோ 5 மணிலேருந்து நீ 7 மணி, 6 to 8 வரைக்கும் நீ படிக்க போறேன்னா படிச்சிரு. அதுக்கு விட்டு 6 to 10 வரைக்கும் நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அந்த 4 மணி நேரம் வேஸ்ட் பண்ணதுக்கு 2 மணி நேரம் டெய்லி படிக்கிறது ஏதோ ஒரு பெட்டர்னு நான் சொல்றது. இது பெஸ்ட்ன்னு நான் சொல்லல, பட் அட்லீஸ்ட் ஏதோ படிக்கிறல்ல, அதுவாது உனக்கு வேஸ்ட் இல்லாமல் போகுதுல்ல. ஸோ இது பெஸ்ட் தானே ஆப்வியஸ்லி. ஸோ அதுதான் நான் அப்படின்னு நான் வந்து டெய்லி உட்காந்து கம்ப்ளீட்டா படிச்சுக்கிட்டே இருந்தேன்னு நான் சொல்லலை. ஏதோ ஒன்று டெய்லி என்னால் எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ ஈஸியாக படிக்க முடியுமோ அது. அட் த சேம் டைம் இன்னொன்று சொல்கிறேன், நான் எந்த அளவுக்கு படித்தனோ அதே அளவுக்கு என்ஜாயும் பண்ணேன். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் படிக்கிறது 2 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா ஒரு மணி நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. டின்னர் டைம் வரைக்கும் படிக்கணும்னா படிங்க. ஏன்னா டின்னர் டைம் கற்று ஒரு சில பேர் படிப்பாங்க, அது ஒருத்தங்களோட இஷ்டம். பட் ஏதோ ஒன்று உன்னோட ஃப்ரீ டைமையும் கரெக்டாக வச்சுக்கோ. அட் த சேம் டைம் இது. பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உன்னோட ஸ்டடீஸ்க்கு கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஃப்ரீ டைம் பண்ணு. ஏன்னா கண்டினியூவேஷனாக இருக்கணும். நீ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு நீ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு படிக்க உக்காந்துரு. அதுக்கடுத்து நடுவில் பிளேயிங் டைம்னு 1 மணி நேரம் கொடுக்குறாங்க பற்றியா, அது பண்ணாது. ஃபஸ்ட்டு படி. எந்த அளவுக்கு உன்னால் ஈஸியாக கொஸ்டின்ஸ் முடிக்க முடியுமா, தைரியம் இது பண்ண முடியுமோ முடிச்சிரு. அதுக்கப்புறமா உனக்கு என்ன ஃப்ரீயாக இருக்கணுமோ இருந்துக்கோ. எப்போ ஸ்ட்ராங்காக நீ உட்காந்து 4 மணி நேரமும் படிக்கணும் தெரியுமா? எக்ஸாம்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி உனக்கு எக்ஸாமுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இருக்கு பற்றியா, அப்போ நீ ஸ்ட்ராங்காக படிக்கணும். ப்ரோ எப்படி ப்ரோ மோட்டிவேஷன் கிடைக்காதுன்னு நீங்கள் சொன்னீங்களே, உன்னோட மோட்டிவேஷன் இப்போ எக்ஸாம். ஏன்னா அந்த 1 வாரம் நீ பர்ஃபெக்டாக படிச்சிட்டனா அடுத்த வாரத்தில் இருக்க மொத்த எக்ஸாம் ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா அடுத்த வாரம் மறுபடியும் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணு.
எக்ஸாம்ஸ்க்கு வீக்குக்கு முன்னாடியோ இல்லை 2வது வீக்கு முன்னாடி தான் உன்னோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமே தவிர்த்து ஹோல் இயர் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் அதிக மார்க் எடுக்க முடியுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணலை. மேபி உங்களுக்கு எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை நான் சொல்லிட்டேன்டா. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ ஒரு ஸ்டடி பிளான்ன்றது கிரியேட் பண்ண படிக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஸ்டடி பிளான் வேணும். ஆனால் அந்த ஸ்டடி பிளான் நீ கிரியேட் பண்ண தான் இருக்கணும். எக்கானுக்கு வந்து அந்த ஸ்டடி பிளான் ஒன்னையே அது டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஈஸியாக இருக்கணும். லெவல் பை லெவல் இன்க்ரீஸ் பண்ணு. எவ்வளோ போர்ஷன்ஸ் முடிக்கணும், இப்போ நீ அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு எவ்வளோ போர்ஷன்ஸ் படிக்க போறியோ அதுதான் உன்னோட கரண்ட் ஷெடியூலாக இருக்கணும். 1 year ஷெடியூல் பிளான், 6 months ஷெடியூல் பிளான் தேவையில்லை. ஆரம்பத்துல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணு. ரொம்ப இப்போல்லாம் வந்து அதிகமாக படிக்காத. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ்லாம் இப்போதைக்கு நீ படிக்கிறது ஈஸி தான்டா. டெரிவேஷன்ஸ் பாட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் படி. கதை நம்ம அடிக்கலாம், தியரி பாட்டுக்கெலாம் ரொம்ப ஈஸியாகவே கதை அடிக்கலாம். ஸோ அதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சம்ம கான்செப்டை முதல்ல படிச்சிடு. ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன் இந்த 4 தெரிஞ்சிச்சுனாலே நீ கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். உட்காந்து எல்லா சம்மும் போட்டு பார்க்கணும் இல்லை, ஒரு மாடல் சம் போட்டாலே போதும். ஸோ அதனால் நிறைய டைம் இருக்குது. ஜாலியாக என்ஜாயும் பண்ணலாம். அட் த சேம் டைம் நல்லா படிக்கவும் செய்யலாம். ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கோ. ஸோ இந்த வீடியோவில் உனக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் நேற்று என்கிட்டயே டவுட் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த 1 monthல ஜூன் மந்த்துக்குள்ளே நான் எவ்வளோ போர்ஷன்ஸ் முடித்தா நான் சேஃப்னு கேட்டிருந்தீங்க. த பாயிண்ட் இஸ், எவ்வளோ போர்ஷன்ஸ் முடிச்சா நீ சேஃப்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பதில் வரும். பட் உன்னோட ஸ்பீடுக்கு நீ எவ்வளோ போர்ஷன்ஸ் முடிக்கிற அப்படின்றது தான் மேட்ரு. சரி ப்ரோ, அப்போ நான் எந்த யூடியூப் சேனலை பார்த்தோம் இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்டையும் நான் ஸ்டடி பிளான் பற்றியே கேட்கக்கூடாதா? அங்கே தப்புன்றேன். ஸ்டடி பிளான் பற்றி கேட்காத, அது வேற. ஆனால் ஒரு லெசனை நீ படிக்க போகிறேன்னு வையேன், அந்த லெசனை நீ எடுத்துக்கோ. புக்கை எடுத்துட்டு அந்த லெசன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீயே திருப்பிப்பார். உனக்கே தெரியும், இது படிக்க எவ்வளோ நேரம் ஆகுன்றதை நீயே எஸ்டிமேட் பண்ணிப்பாரு. உன்னோட ஸ்பீடுக்கு உனக்கே தெரியும், இத்தனை பேஜ் படிக்க கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆகுமே, பரவாயில்ல. ஆனாலும் பரவாயில்ல, பட் ஒரு நாளைக்கு 1 நாள் எவ்வளோ முடியுமோ அதை படி. ஓகேவா? நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எந்த அளவுக்கு உன்னால் கொஸ்டின்ஸை ஈஸியாக படிக்க முடியுமோ அதை கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை நீ திருப்பி பார்த்தா தான் உனக்கு தெரியும். திருப்பி பார்க்கறது மூலமாக உனக்கு எக்ஸாம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ இதை நம்ம அன்றைக்கி திருப்பி பார்த்தோமேன்றது ஒரு ஞாபகமும் வரும். நீ சும்மா மற்றவங்க கிட்ட போய் ஒரு ஸ்டடி பிளான் கேட்டேன்னு ஏன் அவங்க கொடுத்ததை வச்சு நீ எழுதாத, உன்னோட மைண்ட் செட் மாதிரி. அதனால தான் நம்ம சேனல் பேரே வந்து GI மைண்ட் செட். த பாயிண்ட் இஸ், உன் மைண்ட் செட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீயும் உன்னோட டாப்பர் மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரலாம். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எவனுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. யாருமே யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி இல்லை டீச்சராக இருந்தாலும் சரி, நான் யாருமே மரியாதை இல்லாமல் பேசலை. எல்லாருமே எனக்கு ரெஸ்பெக்டட். டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, as well as சார்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பிரதர் சிஸ்டர், நான் யாருமே அப்படி பேசலை. ஜஸ்ட் இதுதான் ரியாலிட்டி, இப்படி தான் படிக்கணும் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது கம்ப்ளீட்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மேபி உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் எந்த வார்த்தையுமே கேட்கல. நீங்கள் மற்றவங்க எப்படி ஸ்டடி பிளான் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் படிக்கணும்னு இஷ்டம் இருக்குன்னா 100% நீங்கள் படிங்க. அது இல்லை எனக்கு என்கிட்ட சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் இப்படி தான் படிச்சிருப்பேன். ஸோ திஸ் இஸ் மை பெஸ்ட் அட்வைஸ் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு நான் அதான் சொல்லியிருக்கேன்ல, ஆல்ரெடி சொன்னது தான். டீச்சர்ஸ்க்கு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு லெசன் எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குது, என்ன மாதிரியான கொஷின்ஸ் அதில் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்குறது உங்கள் இஷ்டம் தான்டா. அதுக்கு உங்களோட இஷ்டம் தான் கம்ப்ளீட்லி. நீங்கள் ஆவரேஜாக இருந்தால் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிப்பீங்க. இல்லை ப்ரோ நான் எல்லா கொஷினும் நான் படிக்கணும்னு நினச்சேன்னாலும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கவே ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், அதில் ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக படிக்கிறது கொஞ்சம் ஈஸியான விஷயம். எப்படி ப்ரோ ஈஸின்னா கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். ஓகேவா? ரைட்டு, சூப்பர். ஸோ ஒரு அதுலேருந்து என்ன கொஷின்ஸ் வரும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த லெசன், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஃபிசிக்ஸாக இருந்தால் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இதில் எப்படிலாம் கேட்பாங்க, 1 word எப்படி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை நீங்கள் அந்தந்த ரெஸ்பெக்டட் யூடியூப் சேனல்ஸ் கிட்டேயும் அட் த சேம் டைம் உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்டேயும் கண்டிப்பாக கேளுங்க. இது உங்களோட ஸ்டடி பிளான் போடுறதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை பக்காவான சஜஷன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ என்னோட புது சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தாலும் சரி, என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தாலும் சரி, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட்டு உண்மையாகவே வர்த்துன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா வேணாம். பிகாஸ் உங்களுக்கே இது வர்த்துன்னு தோணலைன்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி என்ன பிரயோஜனம்? கரெக்டு தானே? ஸோ உங்களுக்கு வர்த்துனா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தே ஆல்சோ நியூ த ட்ரூத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள்.
ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வேற என்ன உங்களுக்கு டவுட் இருக்குன்றத பற்றியும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு பார்க்குறேன். இதுதான் உங்கள் கிரேஷ். பை பாய்.